ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம 2 வகையான ஊறுகாய் பார்க்க போகிறோம். பொதுவாக இது ஊறுகாய் சீசன் இப்போ ஆரம்பம் பார்த்திங்கன்னா, அதாவது மாங்காயிலேருந்து எல்லாமே இப்போ நல்லா கிடைக்கக்கூடிய நேரம் அது. அந்த மாங்காய் வச்சு தான் நம்ம ஒரு ஊறுகாய், இன்னொன்று பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சும் பண்ண போகிறோம். பொதுவாக மாங்காய் ஊறுகாய் அப்படிங்கிற போது நம்ம நல்ல புளிப்பு மாங்காய் தேர்ந்தெடுத்து அது பக்குவப்படுத்தி நம்ம ஊறுகாய் பண்ணுவோம். அதில் விதவிதமாக பண்ணுவோம். ஆனால் அந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அது சில பேர் அது செட்டிநாடு பக்கம்னா கல்லா மாங்காம்பாங்க. அது எதுனாலும் சொல்கிறாங்கன்னு தெரியாது. கல்லா மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சம் அந்த புளியாக வந்ததுன்னா கொஞ்சம் உருளையாக பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளிமூக்கு மாங்காய் இந்த மாதிரி இந்த ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாள் தாங்காது. கல்யாண ஊறுகாய் மட்டும், அதாவது உடனே நறுக்கி இன்ஸ்டண்ட்டாக நம்ம போடுற ஊறுகாய் தான் இது. அப்படி தான் இது போட்டு சாப்பிட முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கிளிமூக்கு மாங்காயை வச்சு நல்ல 1 வருஷத்துக்கு மேலே தாங்கக்கூடிய அளவு ஒரு ஊறுகாய் போட போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டோடு இருக்க போகுது. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம ஒரு தொக்கும் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இனிப்பு மாங்காய் ஊறுகாய். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கிளிமூக்கு மாங்காய் 2 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். உப்பு 1/4 கப், சர்க்கரை 1/4 கப், மிளகாய்த்தூள் 1/4 கப், கடுகு 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப். இப்போ இந்த மாங்காய் இனிப்பு ஊறுகாய்க்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூக்கு மாங்காய் வாங்கிட்டு நல்லா கழுவி தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒருவேளை முத்தல் மாங்காயாக இருந்தால் இப்போ மார்க்கெட்லேயே கூட நறுக்கி தராங்க. இப்போ நாங்கள் நறுக்க போகிற போது என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டுக்கு போகும்போது சின்ன டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டுக்கு போகிற போதே ஒரு சின்ன தூக்கில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம், ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே மாதிரி ஒரு சின்ன டவல் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த ஷீட்டை விரிச்சிட்டு, ஏன்னா அவங்க வெட்டுற போது இந்த கோணியில் தான் வச்சு விட்டாங்க. அதாவது இந்த சாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாக்கோ கோணியை தான் வச்சு தான் அவங்க வெட்டுவாங்க. அப்போ அதில் இருக்க தூசியெல்லாம் படியும். 2வது கழுவியும் நறுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான நேரமும் இருக்காது அதுக்கு. ஸோ நம்ம அந்த மாங்காயை விலை பேசி வாங்கிட்டு அந்த கொண்டு போகிற தண்ணியில் சுத்தமாக கழுவி தொடச்சி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகிற ஷீட்டில் வெட்டி தர சொன்னால் அவங்க அதுக்குரிய பணத்தை வாங்கிட்டு வெட்டி தந்துடுவாங்க. அப்படி வெட்டுற போது இது குறிப்பாக ஏன் மார்க்கெட்டுக்கு போய் வெட்டணும்னு சொல்கிறீங்க, வீட்டில் வெட்ட முடியாதான்னு கேட்கலாம். என்னென்னா அது அந்த கொட்டை இருக்குது இல்லையா, அதோடு சேர்த்து அந்த மேல் ஓட்டோடு தான் நம்ம இந்த ஊறுகாயை போடணும். அதனால் மேல் ஓடோன்னு நடக்கிற போது அதுக்கான கருவி அந்த அருகாமனை அவங்க தான் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக அவங்க சட்டுன்னு வெட்டி கொடுத்துருவாங்க. நமக்கு அருகாமனையிலையோ இல்லை கத்தியிலோ வெட்டுற போது அந்தளவு ஈஸியாக அது வெட்ட வராது. அதனால் அவங்ககிட்ட அதை தொடச்சி கொடுத்துட்டு நம்ம கொண்டு போகிற ஷீட்டையும் விரிச்சிட்டு அது மேலே வெட்டி தர சொன்னால் வெட்டி கொடுத்துருவாங்க. வெட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு அது கூடின மட்டும் நம்ம ஒரு சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி போட்டோம் அப்படின்னா ஊறுகாய் எடுக்கிற போது வீணாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் துண்டுகளை வீட்டுக்கு கொண்டு திரும்ப ஒரு துணியில் வச்சு நல்லா தொடச்சிட்டு, அந்த ஓட்டு மேலே ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ஷீட் ஒன்று இருக்கும். அதாவது அந்த ஓட்டோட இயல்புலேயே அதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். மெதுவாக ஒரு பின்னோ ஒரு சின்ன கத்தியோ வச்சு எடுத்தோம்னா அது அந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது இந்த பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்துட்டோன்னா எடுக்க வந்துடும். அதுக்கப்புறமா அதில் நம்ம கொடுத்துருக்க அளவுப்படி உப்பையும் போட்டு, இப்போ இந்த துண்டுகளை நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது நான் சின்னதாக அளவாக பண்ணுறதுனால 2 மாங்காய், பெரிய மாங்காயில் 2 மாங்காய் சொல்லியிருந்தோம். அந்த 2 மாங்காயை நறுக்குனதுக்கு அப்புறமா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பால் அளந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 கப்பு மாங்காய் துண்டு வருதுன்னா, அதுக்கப்புறம் அந்த கப்பாலேயே 1 கப்பு அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு மிளகாத்தூள், 1 கப் அளவுக்கு சர்க்கரை. ஸோ உங்களுக்கு அந்த எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அளந்துட்டு அந்த உப்பையும் மாங்காயும் ஒன்றா நல்லா குலுக்கி போட்டுடுங்க. குலுக்கிட்டு ஒரு ஜாடியில் கட்டி அப்படியே வச்சுடுங்க. இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் போக 3வது நாள் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும். அந்த மாங்காய் துண்டுகளை ஒரு நல்ல பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை சில்வர் பிளேட்லேயோ கொண்டு போய் வெயிலில் காய வச்சுடுங்க. இந்த தண்ணியும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியெல்லாம் கட்டி அந்த தண்ணியும் அந்த வெயில்லையே அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கட்டும். சாயந்தரம் நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரின்னா காஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு நாள் காய்ச்சல் போதும். காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த ப்ரொசீஜர் இப்போ நம்ம பண்ண போகிற மாதிரியே பண்ணோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி காய வச்சு இந்த தனியாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் துண்டுகளும் நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இப்போ இருக்குது. இப்போது நம்ம வறுக்க வேண்டியது, நம்ம இப்போ 1/4 கப் கடுகு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சத்தை வறுத்து பொடி பண்ண போகிறோம். மீதியை தாளிக்கிறதுக்கு வச்சுப்போம்.
ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பக்கம், அதான் மதுரை பக்கத்தில் இருக்க ராஜபாளையம் ஊரை சேர்ந்தவங்க பண்ணுற ஊறுகாய். இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சூரியகலாங்கிறவங்ககிட்ட இதை கற்றுக்கிட்டேன். அதாவது புதுசாக இருந்தது எங்களுக்கு, இந்த மாங்காய் வந்து இவ்வளோ நாள் தாங்குமா, அதுவும் இவ்வளோ இனிப்பு காரம் புளிப்போட இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் ஆகிடுச்சு, வருஷம் தவறாமல் இதை போடுற மாதிரி. ஏன்னா இது அந்த அளவுக்கு நாள் படவும் தாங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் சாதத்துலேருந்து சப்பாத்தி தொட்டுக்கு இருந்தால் கூட அந்த தொக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம எடுத்துருக்க கடுகில் கொஞ்சத்தை நான் வறுத்துடுறேன். அதோடு கூட வெந்தயம். இந்த கடுகு வந்து நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயமும் செவந்து கடுகும் நல்லா பொரியணும். நல்லா வறுத்துடணும். இது வந்து நான்ஸ்டிக் பேன் இல்லை, நார்மலாக உள்ள பேன். அதனால் நம்ம 2 விதமான கரண்டியும் அதில் உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் இன்றைக்கி நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு அதில் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நான் சுரட்டிக்கிட்டே இருக்கேன். இது நல்லா செவந்து பொரியணும். இது பொரிஞ்சால் தான் அந்த ஊறுகாய்க்கே ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அது இப்போ நல்லா அந்த வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சு ஒரு நல்ல வாசனையை கொடுக்குது. இது நல்லா அந்த பொரியிறது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா குறையும் போது இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கடுகு பொரியிற போது நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, அந்த சின்ன பிள்ளைங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது வறுக்கிறப்போ அந்த கடுகு ஏன் தொழாவிக்கிட்டே இருக்கணும், அது நல்லா எல்லா பக்கமும் தெரித்து விழுகும். அது விழுகிறது குறையிறதுக்கு நம்ம தவிர்க்க முடியாது, ஆனால் அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம தொழாவிட்டே இருந்தோம்னா ரொம்ப பொரிஞ்சு வெளியில் போகாது. பாருங்கள், இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த பெருங்காய பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். ஸோ அது அந்த சூட்டுக்கு அது பொரிஞ்சால் போதும், சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இது வந்து கரகரப்பாங்கிறதே இல்லை, நல்லா நைஸாகவே பொடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடுகு வெந்தயம் பெருங்காயம் வறுத்துருந்தோம் இல்லையா, அதை வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிடுறேன். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த காய வச்சு வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி அதில் வந்து வறுத்த பொடி, வறுத்த நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, மிளகாத்தூள், அதோட சர்க்கரை, இதையும் சேர்த்து நல்லா ரெடியாக வச்சுட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டேன் நான். ஒரு ஸ்பூனை போட்டு ரெடியாக வச்சுப்போம். இது எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா பொரியணும். நம்ம நிறைய பண்ணுறதா இருந்தால் கூட படிக்கணக்கு வச்சு பண்ணுவோம். 10 படி அந்த துண்டு நறுக்கிற மாங்காய் துண்டுனா 1 படி உப்பு, 1 படி சர்க்கரை, 1 படி மிளகாத்தூள். ஸோ உங்களுக்கு அது கணக்கு சரியாக இருக்கும். அப்போ நம்ம நிறைய பண்ணும்போதும் இந்த கடுகு பார்த்திங்கன்னா அரைப்படி கடுகு எடுக்கணும். அந்த அரைப்படி கடுகை நம்ம பொடி பண்ணி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 படி கடுகு, அந்த கடுகை வந்து நல்லா பொரிய விடணும். அந்த நிறைய போடுற போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அது பொரியறதுக்கான நேரத்தை கொடுக்க மாட்டோம். ஆனால் அது நல்லா பொரிஞ்சால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். பொடி பண்ணுற கடுகுக்கும் நல்லா பொரிஞ்சால் தான் வாசனை நல்லாயிருக்கும். மொத்தமாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிய விட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போது இந்த கலந்து வச்சுருக்க கலவையை கொட்ட போகிறோம். அப்போ நான் தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன்.
பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மொத்தமாக போடுறதுக்குள்ளே லேசாக அப்படி தொடாவி பார்த்திங்கன்னா தெரியும், கீழே லேசாக நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் ஆனால் ஏன்னா சர்க்கரை போட்டதுனால இது சட்டுன்னு அடி பிடிச்சிடும். அதனால் நல்ல தீயை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கொட்டி தொலாவணும் அப்படின்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா மெதுவாக தீயை கூட்டிக்குங்க. ரொம்ப கூட்ட வேணாம், மிதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மிதமாக வச்சுக்கோங்க. இது வந்து உடனே சாப்பிட்றத விட ஒரு நாள் ஊற விட்டுட்டிங்கன்னா, ஏன்னா மாங்காயில் உப்பு ஊறி இருக்கும். ஆனால் இந்த மிளகாத்தூள் இந்த இனிப்பெல்லாம் சாடுறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு வருஷத்தை தாண்டி இப்போ நான் போடுற போது ஒரு வருஷத்தை தாண்டி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் வச்சுருந்தேன். ஒரே ஒரு விஷயம் அதில் என்ன, அந்த ஒரு வருஷம் தாண்டும் போது அது என்ன ஆகுது, லேசாக நிறம் மங்க ஆரம்பிக்கும். அந்த சிகப்பு கலர் போய் கொஞ்சம் கருப்போடும். அதை தவிர்த்து இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் 2 நிமிஷம் அது கொதிச்சதுக்கப்புறமா மாங்காய் துண்டுகளை அதில் கொட்டி நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இறக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ இந்த இனிப்பு மாங்காய் ஊறுகாய்க்கு இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்ருக்கோம். அது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மாங்காய் துண்டுகளை அதை சேர்க்க போகிறேன். நான் இவ்வளோ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். என்னென்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு துண்டுக்கு இன்னொரு துண்டு கூட இஷ்டமாக எடுத்துப்பாங்க. மொத்தமாக ஒரு பெரிய துண்டை எடுத்துகிட்டு வீண் பண்ணாமல் இதில் 3 விஷயம் சொல்லணும்னு பிரியப்படுவேன். இப்போ நான் சொன்னது வந்து 10 படி அப்படின்னு ஒரு அளவு சொன்னேன். இது நம்மளாம் அப்படி தான் அந்த அளவை கொடுத்துருக்கிறதுனால அந்த அளவு சொன்னேன் நான். ஆனால் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க இல்லையா, சின்ன சின்ன குடும்பங்கள் ஆயாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 காய் 3 காய் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஆனால் அளந்து அந்த சின்ன சின்ன துண்டுகளை கரெக்டாக அளந்துக்கிட்டிங்கன்னா 10 கப்பு 5 கப்புன்னு பிரிச்சுக்கோங்க. 10 கப்பாக இருந்தால் 1 கப்பு, 5 கப்பாக இருந்தால் அரை கப்புன்னு கணக்கு வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த அளவுக்காக அதை சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் யோசிக்கலாம், இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போடலையே, பொதுவாக ஊறுகாய் அப்படின்னா மஞ்சள் தூள் வேணுமே அப்படின்னு. இதுக்கு மஞ்சள் தூள் அவசியம் இல்லை. இந்த முறையில் போடுற போது உங்களுக்கு மஞ்சள் தூள் தேவைங்கிறது இல்லை. ஸோ நார்மலாக போட்டாலே இதுவே வந்து உங்களுக்கு நல்ல நிறைய நாள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து நல்லா சுத்தமாக தொடச்சி க்ளீனாக அதை போடுற பாத்திரம் நல்ல சுத்தமாக பாத்திரமாக இருக்கணும். நம்ம செய்கிற பாத்திரமும் நல்லா சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் எடுக்கிற போதும் நல்லா காய்ஞ்ச கரண்டியாலே எடுத்து வேணுங்கிற அளவு எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கெட்டு போகாது. நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து கசிஞ்சு மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துரும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு சின்ன ஜாடியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாடிகள் நிறைய கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சிங்கன்னா நாள் படவும் வரும், உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. இது எந்த ரசாயன மாற்றத்தையும் கொடுக்கறதில்ல இந்த பிளாஸ்டிக் கொடுக்குற மாதிரி. அதனால் நம்ம சும்மா நறுக்கி போட்டு வைக்கிறது கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு அந்த நறுக்கி போடுறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஜாடி தேவையில்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஒரு நாள் ஊற வைக்கிறதோ, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இன்னும் பெட்டர். அதில் ஊற வச்சுட்டேன்னா நம்ம மறுநாளே எடுத்துருவோம், 3ஆவது நாளே எடுத்து காய வச்சுருவோம். ஸோ அதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரை வச்சுக்கோங்க. எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாடி வச்சுக்கோங்க. எந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யாது. இப்போ இனிப்பு மாங்காய் ஊறுகாயில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். மேலும் அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் செஞ்சு காமிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம் தொக்கு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். சிறு துண்டுகளாக நறுக்கி
ஊற வைத்த எலுமிச்சம்பழ ஊறுகாய் 1 கப், மிளகாய்த்தூள் 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப். இப்போ இந்த எலுமிச்சம்பழ தொக்குக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நல்லா ஓரளவு நார்மல் சைஸு, ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் நார்மல் சைஸ் உள்ள பழத்தை நல்லா கழுவிட்டு அதை வீட்டிலேயே சின்ன துண்டுகளாக நறுக்கி, இதுக்கு பார்த்திங்கன்னா 25 பழமாக இருந்தால் ஒரு அழகு உப்புன்னு கணக்கு. அது 25 பழத்தை எடுத்து அந்த ஒரு அழகு உப்பையும் நறுக்குனதுக்கப்புறமா போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. தினமும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா ஊற ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் கலக்கிறத நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் அதை மூடி போட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டிங்கன்னா தேவையான போது எடுத்து நம்ம முழுசாகவும் தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ தொக்கு பண்ணுறதுக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இது நல்லா ஊறினதாக இருந்தால் தான் அந்த தொக்கு நல்லாயிருக்கும். ஒரு 15-20 நாள் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா எடுத்து ஒரு விதை கூட இல்லாமல் அதுலேருந்து நீக்கி எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறினதை அரைச்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று விதை ஒன்று கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன், வெந்தயம். இப்போ நம்ம முதல்ல போட்டு அந்த மாங்காய் ஊறுகாய்க்கு பெருங்காயம் அந்த 1 ஸ்பூன் அப்படிங்கிறது போதும் தாராளமாக. ஆனால் அதுவே இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக பண்ணுறோம், 1 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இந்த அளவு நாங்கள் கூட்டி பண்ணுற போது இந்த வெந்தயம் பெருங்காயத்தோட மனம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு. அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தை கூட நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டில் பெருங்காயத்தை போட்டு பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த வெந்தயம் பெருங்காயத்தையும் பொடி பண்ணியாச்சு. எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கொண்டு வச்சுட்டு, இது அங்கங்கே ஒன்று பிசுறு இருந்தால் உங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா சில மிக்ஸி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைக்கும், சிலது கொஞ்சம் திருதுன்னு அரைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஊறுகாய் போடுறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொக்கு மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னா நறுக்கும் போதே விதைகளை நீக்கிடுங்க. அது வேலையை ரொம்ப சுலபமாக்கிடும். அதனால் விதையெல்லாம் நறுக்கும் போதே எடுத்து போட்டுட்டு ஊற வச்சுட்டு தேவையான போது தொக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். பொதுவாக அந்த நாளில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தெல்லாம் நறுக்கி எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய குடும்பங்கிறதுனால கிட்டத்தட்ட என்னோடய இடுப்பு வசனம் இருக்கும் ஜாடியெல்லாம். அதில் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்களை தாண்டி கூட இருக்கும். தேவையான போது கொஞ்சம் எடுத்து தாளிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அது வெறுமனே உப்பு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு அதில் உப்பு ஊறுகாயோட அந்த தயிர் சாதம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் அது அப்படியே விரலில் லேசாக தேய்ச்சிட்டு அந்த தயிர் சாதத்தோடு சாப்பிடுவாங்க. அது பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் உப்போட கலவை பார்த்திங்கன்னா அந்த ஊறினது நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும். பார்த்தாலே தெரியும். அதனால் பளபளப்போட ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது என்னென்னா உப்பு நல்லா ஊறிப்போம் இந்த எலுமிச்சம்பழத்தில். அது நல்லா அவ்வளோ பதப்படுத்தி அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு அது கெட்டு போகாது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தாளிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த வத்த குழம்புக்கெலாம் கூட அதை நறுக்கிட்டு கடைசியாக இறக்க போகிற போது போடுவாங்க. ஒரு நல்ல வாசனை கொடுக்கணும். அதாவது இந்த காரக்குழம்புக்கு இல்லை வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 2-3 துண்டு, ரொம்ப போட மாட்டாங்க, 2-3 துண்டு அது போடும்போது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும்னு சொல்லிட்டு அதையும் சேர்ப்பாங்க. அதே மாதிரி தாளிக்கிறது இந்த மாதிரி தொக்கா பண்ணி தாளிச்சுப்பாங்க. பச்சை மிளகாய் கீரியும் அந்த மாதிரியும் போட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம காய வச்சிருந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்சி வச்சுருக்க எலுமிச்சம்பழம் விழுது. ஒரு பக்கம் இது போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் இந்த மிளகாத்தூளை. ஸோ இதை தீயை குறைச்சி வச்சுருக்கேன். குறைச்ச தீயில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது மெதுவாக தீயை தூண்டிடுவோம். ஏன்னா நல்லா கலந்துடுச்சு. இப்போ மெதுவாக தீயை தூண்டிட்டு கொஞ்சம் மிதமான தீயா இப்போ இந்த பெருங்காயத்தூள் போடணும் இல்லையா, அதை போட்டுடுவோம். வெந்தயம் பெருங்காய பொடி. இப்போ இது ஒன்றா நல்லா எல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகிடுச்சு பாருங்க. நல்ல ஒரு நல்ல கலவையாக இருக்குது.
இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சின்ன ஜாடியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் டிஸ்பிளேக்காகனா தான் நான் வந்து இந்த சூட்டோடு இப்போ எடுக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி தான். நீங்கள் கிளறிட்டு அப்படியே விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டு சாயந்தரமாக நான் ஒரு வலையை போட்டு மூடி வச்சுடுவேன். மறுநாள் இல்லை ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா அதிலே ஆறிக்கிட்டு இருக்கோம். மறுநாள் தான் அதை எடுத்து நம்ம ஜாடியிலையோ எதில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் பண்ணி போட்டு வைப்போம். அதே மாதிரி இந்த ஊறுகாயும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம அவசரமாக நம்ம கிளறிட்டு நம்ம டிஸ்பிளேக்காக இப்போ நான் அதை எடுக்கிறேன். அந்த எலுமிச்சம்பழ தொக்கு செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு எண்ணெயை பொறுத்த மட்டும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த ஊறுகாவே கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டை தணிக்கிறதுக்கான எண்ணெய் நல்லெண்ணெய். ஸோ கட்டாயம் இதுக்கு எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக் நல்லெண்ணெய். எப்படி வேணால் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயாக இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய நேர்கள் பார்க்குற போதோ ஃபோன்லேயோ இப்படி கேட்குற ஒரு விஷயம் கட்டாயம் அதை நான் குறிப்பிட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எண்ணெய் போட்டு நாங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்குற நேர்கள் அதிகம். தயவு செஞ்சு ப்ரிசர்வேட்டிவ்ஸை தவிர்த்துடுங்க. நம்ம அந்த நாளில் பெரியவங்க போட்டு கொடுத்தது வந்து அந்த பக்குவத்தோடு போட்டு நம்ம சரியானபடி அதை பயன்படுத்துகிற போது எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் அதுக்கு தேவையில்லை. இயற்கையிலேயே கிடைக்கிற உப்பும் இந்த கடுகு இந்த தூள்லாம் பார்த்திங்கன்னா அதை நல்லா பாதுகாத்து நமக்கு கரெக்டாக கொடுக்கும். ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்த இந்த மாங்காய் இனிப்பு ஊறுகாய்க்கும் எலுமிச்சம்பழ தொக்குக்கும் ஒரு சின்ன ரீகேப். இப்போ மாங்காய் இனிப்பு ஊறுகாய்க்கு மாங்காய் சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை உப்பு போட்டு பெசரி வீட்டுக்குள்ளேயே 3 நாள் வச்சுருந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா அதை வெயிலில் நல்லா காய வச்சு அந்த தண்ணியும் வடிகட்டி காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் காய வச்சு கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு கடைசியாக பெருங்காயத்தை போட்டு இறக்கி அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாய் தண்ணியில் பொடி பண்ண கடுகு பொடி, மிளகாத்தூள், சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது கரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறம் மாங்காய் துண்டுகள் அதை போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்குனீங்கன்னா மாங்காய் இனிப்பு ஊறுகாய் தயார். இப்போ எலுமிச்சம்பழ தொக்குக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15-20 நாள் நல்லா ஊறின எலுமிச்சம்பழத்தை அந்த தேவையான அளவு எடுத்து அதனால் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை காய வச்சு அது வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துட்டு இறக்க போகிறப்போது பெருங்காய பொடியும் போட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறமா அது நல்ல மிக்சியில் பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சதும் தீயை குறைச்சி வச்சு அரைச்சி எலுமிச்சம்பழத்தை விழுத ஒரு பக்கம் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் மிளகாத்தூளையும் போட்டுருங்க. போட்டு 2 சேர்த்து நல்லா கலந்துட்டு வெந்தய பெருங்காய பொடியும் சேர்த்து அதை நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்துக்கு தயார். இன்றைக்கி 2 விதமான ஊறுகாவை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. சாப்பிட்லாம் உடம்புக்கு ஆகாததுன்னு. ஆனால் அதை பொதுவாக சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் எந்த ஒன்றும் அந்த அளவோடு சாப்பிடும்போது எந்த கெடுதலும் பண்ணாது. தயிர் சாதத்துக்கு இந்த ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கேட்கவே வேணாம். 2 வாய் 2 கவலை எக்ஸ்ட்ராவே இறங்கும். செஞ்சு பாருங்கள். நேர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக அதை பிடிக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.